Spoken English Tutorial 13 Tamil versus English Will versus Shall. The difference between shall and will in the future tense. நண்பர்களே, இங்கு will versus shall இந்த உதவி வினைச்சொற்களின், அதாவது எதிர்கால உதவி வினைச்சொற்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நாம் உரையாட இருக்கிறோம். இங்கே will மற்றும் shall-ஐ நாம் ஒரு மோடல் வெர்பாக எடுத்துக்கொள்ளவில்லை, பதிலாக ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் உதவி வினைச்சொல்லாக எடுத்துக்கொண்டு உரையாட இருக்கிறோம். வில் மற்றும் ஷெல் இரண்டுமே எதிர்கால உணர்வுகளை பிரதிபலிக்க உதவி வினைச்சொற்களாக பயன்படுகின்றன. ஆக இந்த எதிர்கால உணர்வுகளை வெளிப்படுத்த வில் மட்டுமோ அல்லது ஷெல் மட்டுமோ போதும். எதற்காக இரண்டு உதவி வினைச்சொற்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் இந்த வில் மற்றும் ஷெல் இந்த இரண்டுக்குமே பயன்பாடுகள் இருக்கின்றன. அவைகளுக்கு சில காரணங்களும் உள்ளன. இந்த வில் மற்றும் ஷெல்னுடைய பயன்பாடுகள் எவ்வாறு வித்தியாசப்படுகின்றன எதிர்கால உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது என்பதை நாம் இந்த வீடியோவில் ஆழமாக கலந்துரையாட இருக்கிறோம். நண்பர்களே, இந்த வில் ஷெல் ஆகிய இரண்டும் எதிர்கால உதவி வினைச்சொற்களாக பயன்படுத்தும் விதத்தில் நாம் எப்படி வில்லை கொண்டும் ஷெல்லை கொண்டும் வாக்கியங்களை அமைக்கிறோம் என்பதை முதலில் பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக அதன் பயன்பாடுகளை விலாவாரியாக பார்க்கலாம். முதலில் ஒரு மாதிரி வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். தமிழில் அது நான் ஒரு கடிதம் எழுதுவேன் என்பது. முன்னரே நமக்கு தெரியும், தமிழ் என்பது SOV பேட்டர்ன். நான் என்பது சப்ஜெக்ட், ஒரு கடிதம் என்பது ஆப்ஜெக்ட், எழுதுவேன் என்பது வெர்ப். இது சாதாரண எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண எதிர்காலத்தை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். இதற்கு இணையான ஆங்கில வாக்கியத்தை உருவாக்குவது SVO பேட்டர்னில் உருவாக்க வேண்டும். S என்பது சப்ஜெக்ட் வந்துவிட்டது. V என்பது ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் அமைப்பில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வெர்பாக இங்கு வில் வந்துள்ளது. மெயின் வெர்புக்காக ரைட் என்ற வெர்பின் முதலாம் நிலையை அப்படியே எடுத்துக்கொள்கிறோம். ஆக நான் ஒரு கடிதம் எழுதுவேன் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம் I will write a letter. அதே போல நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன் என்பதும் SOB பேட்டர்ன் என் தமிழில் இருக்கிறது. சப்ஜெக்ட் நான், ஒரு கடிதம் ஆப்ஜெக்ட், எழுதி கொண்டிருப்பேன் வெர்ப். ஆங்கிலத்தில் SVO பேட்டர்னில் சப்ஜெக்ட் I, will be ஹெல்பிங் வெர்ப், ரைட்டிங் மெயின் வெர்ப். இது வெர்பின் நான்காவது நிலை, அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அதை நிகழ் வினையெச்சம் என்று அழைக்கிறோம். ஆக நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம் will என்ற உதவி வினைச்சொல்லை பயன்படுத்தி I will be writing a letter. இது future continuous tense என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில். அதை தமிழில் எதிர்கால தொடர்காலம் என்று அழைக்கலாம். மூன்றாவதாக நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியத்தை SVO பேட்டர்னில் அமைக்கலாம். சப்ஜெக்ட் I, வெர்புக்காக ஹெல்பிங் வெர்ப் will have, மெயின் வெர்புக்காக ரிட்டன், வெர்பின் மூன்றாவது நிலை. அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இறந்த வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம் I will have written a letter. இதை எதிர்கால முற்றுக்காலம் என்று தமிழில் அழைக்கிறோம். அதையே ஆங்கிலத்தில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று அழைக்கிறோம். நான்காவதாக நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம் SVO பேட்டர்னில் சப்ஜெக்டுக்காக I வந்திருக்கிறது. வெர்ப் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க will have been ஹெல்பிங் வெர்பாக வந்துள்ளது. மெயின் வெர்ப் ரைட்டிங் என்ற நான்காவது நிலையை தொடர்ச்சிக்காக எடுத்துக்கொள்கிறோம். அது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், நிகழ் வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன் என்பதற்கு இணையான ஆங்கில வாக்கியம் I will have been writing a letter. இதை தமிழில் எதிர்கால தொடர் முற்றுக்காலம் என்று அழைக்கிறோம். ஆங்கிலத்தில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று அழைக்கிறோம். ஆக ஆங்கிலத்தின் வாக்கிய அமைப்புகளை ஒரு தடவை சொல்லுங்கள். I will write a letter, I will be writing a letter, I will have written a letter, I will have been writing a letter. அடுத்ததாக நாம் ஷெல் என்ற உதவி வினைச்சொல்லை கொண்டு எப்படி எதிர்கால உணர்வுகளை உருவாக்குகிறோம் என்பதை பார்க்க இருக்கிறோம். வில்லுக்கு என்ன விதிகளோ அதே போலத்தான் ஷெல்லுக்கும். நான் ஒரு கடிதம் எழுதுவேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன், நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். இதில் தமிழ் வாக்கியங்கள் SOV பேட்டர்னில் இருப்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு இணையான ஆங்கில வாக்கியங்கள் I shall write a letter, I shall be writing a letter, I shall have written a letter, I shall have been writing a letter. இது SVO பேட்டர்னில் இருப்பதை கவனிக்க வேண்டும். அதே போல சப்ஜெக்டுக்கு அடுத்து வரும் வெர்பு ஹெல்பிங் வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருப்பதையும்
கவனியுங்கள். நீங்கள் எந்த உணர்வுக்கு எந்த ஹெல்பிங் வெர்ப் பயன்படுகிறது, மெயின் வெர்பின் எந்த நிலை பயன்படுகிறது என்பதையும் ஆழமாக மனதில் இருத்தி கொள்ளுங்கள். இங்கே ஷெல்லை பயன்படுத்தி பயிற்சிக்காக 2 வாக்கியங்கள் கொடுத்துள்ளோம். ஐ ஷல் கோ டு த மார்க்கெட் என்பது இதன் எதிர்கால உணர்வுகளை சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் சொல்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு அதற்கு இணையான தமிழ் உணர்வுகள் உங்கள் மனதில் எதிரொலிக்க வேண்டும். அப்படி எதிரொலிக்கிறதா என்பதை நீங்கள் கவனியுங்கள். இல்லை என்றால் திரும்பவும் ஒரு தடவை தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வாக்கியத்திற்கு இணையான ஆங்கில வாக்கியங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஐ ஷல் கோ டு த மார்க்கெட், ஐ ஷல் பி கோயிங் டு த மார்க்கெட், ஐ ஷல் ஹவ் கான் டு த மார்க்கெட், ஐ ஷல் ஹவ் பீன் கோயிங் டு த மார்க்கெட். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஐ ஷல் கோ டு த மார்க்கெட், ஐ ஷல் பி கோயிங் டு த மார்க்கெட், ஐ ஷல் ஹவ் கான் டு த மார்க்கெட், ஐ ஷல் ஹவ் பீன் கோயிங் டு த மார்க்கெட். அதற்கு அடுத்தது இன்னொரு மாதிரி வாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கும் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஐ ஷல் ஹெல்ப் யூ, ஐ ஷல் பி ஹெல்பிங் யூ, ஐ ஷல் ஹவ் ஹெல்ப்டு யூ, ஐ ஷல் ஹவ் பீன் ஹெல்பிங் யூ. இன்னொரு தடவை சொல்லலாம். ஐ ஷல் ஹெல்ப் யூ, ஐ ஷல் பி ஹெல்பிங் யூ, ஐ ஷல் ஹவ் ஹெல்ப்டு யூ, ஐ ஷல் ஹவ் பீன் ஹெல்பிங் யூ. ஆக இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஆங்கிலம் உங்கள் மனதில் வாக்கியமாக பதிந்துவிடும். அது ஒரு பர்மனன்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகிவிடும். ஆக ஆங்கில பேச்சுக்களுக்கென்று உங்கள் மனதில் ஒரு அகராதி உருவாகிவிடும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆங்கிலம் பேச விளைகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு உங்கள் மனதின் ஒருங்கிணைக்கும் சக்தியை பயன்படுத்தி உங்களால் ஆங்கில பேச்சுக்களை சர்வசாதாரணமாக சரளமாக உருவாக்க முடியும் என்பதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். அடுத்ததாக நாம் வில் மற்றும் ஷெல்லின் ஃபியூச்சர் டென்ஸ் யூசேஜ், அதாவது அதன் பயன்பாடுகளை பார்க்கலாம். இந்த பயன்பாடுகளை பற்றி பேசும் பொழுது நாம் பாரம்பரிய பயன்பாடு, இக்கால பயன்பாடு என்று 2 வகையாக பிரித்து கொள்வோம். பாரம்பரிய பயன்பாடு என்றால் அதாவது விதிகளுக்கு உட்பட்டு தான் பேச வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பாரம்பரிய பயன்பாடு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த பாரம்பரிய பயன்பாடு பிரகாரம் நீங்கள் பேச வேண்டும் என்றால் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் பேச வேண்டும். அது என்ன பாரம்பரிய பயன்பாடு? இந்த பாரம்பரிய பயன்பாட்டில் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், அதை தமிழில் தன்னிலை ஒருமை பன்மை என்று அழைப்போம். அதாவது தமிழில் நான், நாங்கள் என்று சொல்கிறோம். நான் என்பது தன்னிலை ஒருமை, நாங்கள் என்பது தன்னிலை பன்மை. அதையே ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் என்று அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, அதாவது நான் என்பது. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, அதாவது நாங்கள் என்பது. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இவை 2களுக்கும் 2 பெயர் சொற்களுக்கும் அல்லது பிரதி பெயர் சொற்கள் என்று கூட இதை சொல்லலாம். இந்த ஐவி என்ற 2 பிரதி பெயர் சொற்களுக்கும் ஷெல் தான் பயன்படுத்த வேண்டும் பாரம்பரிய பயன்பாடு என்று எடுத்துக்கொண்டால். உதாரண வாக்கியம் ஐ ஷல் பி தேர் ஷூன், அங்கே நான் சிறிது நேரத்தில் இருப்பேன். அதே போல ப்ளூரல் விக்கு வி ஷல் பி தேர் ஷூன், நாங்கள் சிறிது நேரத்தில் அங்கே இருப்போம். அப்போ இந்த ஷெல்லின் பயன்பாடு பாரம்பரிய பயன்பாடு ஐவிக்கு வருகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல். செகண்ட் பர்சன் என்றால் தமிழில் அதை முன்னிலை என்று அழைப்போம். முன்னிலை ஒருமை பன்மை என்று சொல்லலாம். முன்னிலை ஒருமை நீ என்பது, முன்னிலை பன்மை நீங்கள் என்பது. ஆனால் ஆங்கிலத்தில் யூ என்பதே நீ, நீங்கள் இரண்டையும் குறிக்கும் பிரதி பெயர் சொல்லாக அல்லது பெயர் சொல்லாக பயன்படுகிறது. இப்பொழுது செகண்ட் பர்சன் சிங்குலருக்கு வில் தான் வர வேண்டும் பாரம்பரிய பயன்பாட்டின் விதியின்படி. உதாரண வாக்கியம் யூ வில் பி தேர் சூன், சிறிது நேரத்தில் நீ அங்கே இருப்பாய். அதே போல செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கு மாதிரி வாக்கியம், உதாரண வாக்கியம் யூ வில் பி தேர் சூன், சிறிது நேரத்தில் நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக செகண்ட் பர்சன் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் தமிழில் முன்னிலை ஒருமை பன்மை 2க்கும், அதாவது நீ, நீங்கள் என்ற யூ போன்ற பெயர் சொற்களுக்கு வில் தான் வர வேண்டும் பாரம்பரிய பயன்பாட்டின் பிரகாரம்.
அதே போல தேர்ட் பர்சன் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் அதை தமிழில் படர்க்கை ஒருமை பன்மை என்று அழைப்பார்கள். படர்க்கை ஒருமை பெயர் சொற்கள் அவன், அவள், அது என்பவைகள். படர்க்கை பன்மை பெயர் சொற்கள் அவர்கள், அவைகள் போன்ற பெயர் சொற்கள். இதை ஆங்கிலத்தில் he, she, it, they என்று சொல்கிறோம். இந்த படர்க்கை பெயர் சொற்கள் தான் எல்லா மொழிகளிலும் ஏராளமான பெயர் சொற்கள் இருக்கின்றன. he என்பது ஆண்பால் பெயருக்கு ஆகி வரக்கூடிய பிரதி பெயர் சொல். ராமன், ரகுராமன், கதிரவன், ஸ்டான்லி, ஜான், எட்வர்ட் போன்ற பெயர் சொற்களுக்கு பிரதி பெயர் சொல்லாக வருவது ஹி. சி என்பது சுமதி, அனுஸ்ரீ, கவிதா, கல்பனா போன்ற பெண்பால் பெயர் சொற்களுக்கு ஆகி வருவது சி என்ற பிரதி பெயர் சொல். இட் என்பது அகிரிணை பெயர் சொற்களை குறிக்கும். அகிரிணை என்றால் அது ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்லாது இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் அகிரிணை பெயர் சொற்கள் என்று சொல்கிறோம். மரம், செடி, கொடி, பூ, நாய், நரி, சிங்கம், சுவர், கண்ணாடி, மேஜை, நாற்காலி, படுக்கை, சட்டை, பெல்ட் போன்றவைகள் அகிரிணை பெயர் சொற்களாக சொல்லப்படுகின்றன. இந்த அகிரிணை பெயர் சொற்களுக்கு ஆகி வருவது இட் என்ற பிரதி பெயர் சொல். அதே போல தே என்பது அவர்கள், அவைகள் என்ற அர்த்தத்தில் வரும். அவர்கள் என்பது பன்மை பெயர் சொற்கள், அதாவது நண்பர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், மாணவர்கள், மாணவிகள் போன்ற பெயர் சொற்கள் உங்களுக்கு தேர்ட் பர்சன் ப்ளூரல் பெயர் சொற்களாக வருகின்றன. இந்த மாதிரியான பெயர் சொற்களுக்கு பிரதி பெயர் சொல்லாக வருவது தே. அதே போல அவைகள் என்பதற்கு செடிகள், கொடிகள், மரங்கள், பூக்கள், நாய்கள், நரிகள், பன்றிகள், மேஜைகள், கதவுகள், ஜன்னல்கள் இவைகளுக்கு ஆகி வரக்கூடிய பிரதி பெயர் சொல்லாக வருவது அவைகள். ஆக he, she, it, they என்ற பிரதி பெயர் சொற்களுக்கு நீங்கள் உண்மையான பெயர் சொற்களை தேடினீர்கள் என்றால் லட்சக்கணக்கான பெயர் சொற்களை தேட முடியும். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ஆகிய பெயர் சொற்களுக்கு வில் தான் வர வேண்டும் என்பது பாரம்பரிய பயன்பாட்டின் விதி. உதாரணத்திற்கு he will be there soon, அவன் சிறிது நேரத்தில் அங்கே இருப்பான். ராமன் will be there soon, சிறிது நேரத்தில் ராமன் அங்கே இருப்பான். ஸ்டான்லி will be there soon, ஸ்டான்லி சிறிது நேரத்தில் அங்கே இருப்பான். ரவி will be there soon, ரவி சிறிது நேரத்தில் அங்கே இருப்பான். அதே போல she will be there soon என்பது அவள் சிறிது நேரத்தில் அங்கே இருப்பாள். அதற்கு பெயர் சொற்களை தேடினோம் என்றால் சுமதி will be there soon, சுமதி சிறிது நேரத்தில் அங்கே இருப்பாள். கவிதா will be there soon, கவிதா சிறிது நேரத்தில் அங்கே இருப்பாள். அனுஸ்ரீ will be there soon, அனுஸ்ரீ சிறிது நேரத்தில் அங்கே இருப்பாள். அதற்கு அடுத்ததாக இட் என்ற பிரதி பெயர் சொல்லுக்கும் வில் தான் வர வேண்டும். இட் will be there soon, அது சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். மணி will be there soon, பணம் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். லெட்டர் will be there soon, கடிதம் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். The report will be there soon, அறிக்கை சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். அதே போல தே என்ற தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் வில் தான் வர வேண்டும் பாரம்பரிய பயன்பாட்டின் விதிப்படி. வாக்கியம் they will be there soon, அவர்கள் சிறிது நேரத்தில் அங்கே இருப்பார்கள். The students will be there soon, மாணவர்கள் சிறிது நேரத்தில் அங்கே இருப்பார்கள். The boys will be there soon, சிறிது நேரத்தில் பையன்கள் அங்கே இருப்பார்கள். The girls will be there soon, சிறிது நேரத்தில் பெண்கள் அங்கே இருப்பார்கள். அதே போல அவைகள் என்ற அர்த்தத்தில் நேரடியான பெயர் சொற்களை பாருங்கள். they will be there soon, அவைகள் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். இதற்கு நேரடியான பெயர் சொற்கள் letters will be there soon, கடிதங்கள் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். chairs will be there soon, நாற்காலிகள் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். vegetables will be there soon, காய்கறிகள் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். the buses will be there soon, பேருந்துகள் சிறிது நேரத்தில் அங்கே இருக்கும். ஆக இது போன்ற பயன்பாடுகள் பாரம்பரிய பயன்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், அதாவது தன்னிலை ஒருமை பன்மை. நான், நாங்கள், ஐ, வி இந்த பெயர் சொற்களுக்கு பாரம்பரிய பயன்பாட்டின்படி அந்த பாரம்பரிய பயன்பாட்டின் விதியின்படி ஷெல் தான் பயன்படுத்த வேண்டும். அதே போல செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் நீ, நீங்கள், ஆங்கிலத்தில் யூ, யூ
போன்ற சிங்குலர் ப்ளூரல் பெயர் சொற்களுக்கு வில் தான் பயன்படுத்த வேண்டும். அதே போல மூன்றாவதாக தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ஹி, ஷி, இட், தே போன்ற பெயர் சொற்களுக்கு, பிரதி பெயர் சொற்களுக்கு, ப்ரொனவுன்களுக்கு வில் தான் பயன்படுத்த வேண்டும் என்பது பாரம்பரிய பயன்பாட்டின் விதி. ஆக பாரம்பரிய பயன்பாட்டின் விதியை பார்த்துவிட்டோம். அது என்ன இக்கால பயன்பாடு? இக்காலத்தில் பெரும்பாலும் ஷெல் பயன்படுத்துவதை மக்கள் மறந்திருக்கிறார்கள் அல்லது தவிர்க்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் பாரம்பரிய பயன்பாட்டை விலகி நீங்கள் எதிர்கால உணர்வுக்கு உதவி வினைச்சொல்லை பயன்படுத்துவதென்றால், அல்லது பாரம்பரிய பயன்பாட்டை பற்றியான வில்லை பயன்படுத்துவதா ஷெல்லை பயன்படுத்துவதா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக வில்லை பயன்படுத்தலாம். இங்க மாதிரி பயிற்சிக்காக ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஐ ஷல் ரைட் அ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஐ வந்ததனால் பாரம்பரிய பயன்பாட்டின்படி ஷல் எழுதலாம். இதை பாரம்பரிய பயன்பாட்டை விட்டு விலகி நீங்கள் சொல்வதென்றால் ஐ வில் ரைட் அ லெட்டர் என்று சொல்வதிலும் தவறில்லை. அதே போல பாரம்பரிய பயன்பாட்டின்படி வி ஷல் ரைட் அ லெட்டர் என்று சொல்ல வேண்டும். வி வில் ரைட் அ லெட்டர் என்று சொன்னால் பாரம்பரிய பயன்பாட்டை நீங்கள் விரும்பவில்லை என்ற அர்த்தம், அல்லது உங்களுக்கு பாரம்பரிய பயன்பாட்டை பற்றி தெரியவில்லை என்ற அர்த்தம். நாங்கள் ஒரு கடிதம் எழுதுவோம். இந்த ஐ, வியை தவிர்த்து மற்ற எல்லா பெயர் சொற்களுக்கும் செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் மற்றும் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இவை எல்லாவற்றிற்கும் வில்லை தான் பயன்படுத்த வேண்டும். பாரம்பரிய பயன்பாட்டின்படி வில்லை பயன்படுத்த வேண்டும். He will write a letter, she will write a letter, it will write a letter, they will write a letter, you will write a letter and நீங்களுக்காக you will write a letter. இது பாரம்பரிய விதிகளின் படி நீங்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும். பாரம்பரிய விதிகளை நீங்கள் ஒதுக்குவதென்றால் ஷெல்லை தவிர்த்து நீங்கள் வில்லை பயன்படுத்தலாம். நண்பர்களே, நாம் இதுவரை வில் ஷெல்லின் பாரம்பரிய பயன்பாடு, அதாவது ட்ரெடிஷ்னல் யூசஸ் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாரம்பரிய பயன்பாடுகள் பற்றி பேசும்போது நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது சாதாரண எதிர்காலம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் மாதிரி வாக்கியங்களை கொடுத்திருந்தோம். அப்படி என்றால் மற்ற காலங்களுக்கு அந்த பாரம்பரிய பயன்பாட்டின் விதிகள் பயன்படாதா, மற்ற உபகாலங்களுக்கு பயன்படாதா என்று நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக மற்ற உபகாலங்கள், சப்ஸ்டென்சஸ் எல்லாவற்றிற்குமே இந்த பாரம்பரிய பயன்பாட்டின் விதிகள் பயன்படும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ற எல்லா உபகாலங்களுக்கும் இந்த பாரம்பரிய பயன்பாட்டின் விதிகள் பயன்படும். கடைசியாக நாம் சொல்லியிருந்தோம், பாரம்பரிய பயன்பாட்டின் விதிகள் உங்களுக்கு புலப்படவில்லை என்றால் அல்லது நீங்கள் அதை விரும்பவில்லை என்றால் எல்லா பெயர் சொற்களுக்கும் நீங்கள் வில்லை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தோம். இந்த வில்லை பயன்படுத்தும் முறை எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால் அது அமெரிக்காவிலிருந்து தான் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டு பேசும் நாடுகளில் இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா நாடுகள் முதன்மையாக இருக்கின்றன. பெரும்பாலும் ஆங்கில பேச்சுக்களில் அதன் பயன்பாடுகளில் விதிகளை மாற்றி அமைப்பது அமெரிக்கா தான். ஏனென்றால் அமெரிக்காவில் என்ன பயன்படுத்துகிறார்களோ அதை உலகம் ஃபுல்லாக பயன்படுத்தும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில்தான் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். ஆக அமெரிக்காவில் ஷெல்லை பயன்படுத்துவதை, பாரம்பரிய விதியை பயன்படுத்துவதை தவிர்க்கிறார்கள். ஐக்கும் விக்கும் ஷெல்லை பயன்படுத்துவதை தவிர்க்கிறார்கள் அல்லது ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லியிருந்தோம். அப்படி என்றால் உலகம் முழுவதுமே ஷெல், வில் இரண்டையும் மாறி மாறி பயன்படுத்துவதில்லையா? வில்லை மட்டுமே பயன்படுத்துகிறார்களா என்று கேட்கலாம். அப்படி இல்லை. இதில் பாரம்பரியத்திற்கு மதிப்பு கொடுப்பவர்களை கன்சர்வேட்டிவ்ஸ் என்று அழைக்கிறோம். அவர்கள் இன்னும் பேச்சு வழக்கில், எழுத்து ஆங்கிலத்தில் இந்த ஷெல்லை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் ஷெல் என்ற உதவி வினைச்சொல்லின் பயன்பாடு முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதுதான் இல்லை. அதனால் நீங்கள் விதிகளை தெரிந்து வைத்து பாரம்பரிய பயன்பாட்டின் பிரகாரம் பேசினால் நல்லது என்று நம்புகிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த ஸ்லைடில், அதாவது முக்கியத்துவம் அல்லது கடமையின் உணர்வை வெளிப்படுத்த, அதாவது கன்வேயிங் எ சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் டியூட்டி, அப்பொழுது உல்டாவா இந்த வில்ல ஷெல்லை பயன்படுத்துகிறோம். அதாவது முன்னாடி பாரம்பரிய விதியின் பிரகாரம் சாதாரணமாக பேசும்போது ஐ மற்றும் வி பெயர் சொற்களுக்கு ஷெல் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதில்
ஒரு கடமை உணர்வு அதிகமாக வெளிப்படுவதில்லை என்று பாரம்பரிய விதி சொல்கிறது. அதனால் ஒரு முக்கியத்துவம் அல்லது கடமையின் உணர்வை வெளிப்படுத்த நாம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ஐ மற்றும் வி போன்ற பெயர்ச்சொற்களுக்கு செல்லை தவிர்த்து வில்லை பயன்படுத்துகிறோம். ஐ வில் அட்டெண்ட் த மீட்டிங் என்றால் கண்டிப்பாக நான் மீட்டிங் அட்டெண்ட் செய்வேன் என்று பாரம்பரிய விதியின் பிரகாரம் அர்த்தம். ஐ ஷல் அட்டெண்ட் த மீட்டிங் என்றால் அதில் உறுதிப்பாடு குறைவாக இருக்கிறது. ஐ வில் அட்டெண்ட் த மீட்டிங் என்றால் பாரம்பரிய விதி ட்ரெடிஷ்னல் ரூல் பிரகாரம் அதில் ஒரு கடமை உணர்வு அல்லது ஒரு முக்கியத்துவம் தெரிகிறது என்று அர்த்தம். அதே போல வி வில் அட்டெண்ட் த மீட்டிங் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு கடமை உணர்வு அல்லது ஒரு முக்கியத்துவம் அதிகமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம். அதனால் பாரம்பரிய விதியின் படி முக்கியத்துவம் அல்லது கடமையின் உணர்வை வெளிப்படுத்த நாம் ஐ வி போன்ற பெயர் சொற்களுக்கு வில்லை பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல்களுக்கு நாம் பாரம்பரிய விதியின் பிரகாரம் சாதாரணமாக பேசும் பொழுது வில்லை பயன்படுத்தி இருப்போம். இங்கே முக்கியத்துவம் அல்லது கடமையின் உணர்வை வெளிப்படுத்த, அதாவது கன்வேயிங் எ சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் டியூட்டி, அந்த சமயத்தில் யூ நீ நீங்கள் போன்ற பெயர் சொற்களுக்கு வில்லை தவிர்த்து ஷெல்லை பயன்படுத்துகிறோம். யூ ஷல் அட்டெண்ட் த மீட்டிங் என்றால் அங்கே முக்கியத்துவம் கடமை உணர்வு அதிகமாக வெளிப்படுகிறது என்று அர்த்தம். யூ வில் அட்டெண்ட் த மீட்டிங் என்று சாதாரணமாக பேசும்போது சொல்கிறோம். அங்கேயே ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு கடமை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் யூ ஷல் அட்டெண்ட் த மீட்டிங் என்று சொல்கிறோம். அது நீ நீங்கள் இரண்டு பெயர் சொற்களுக்கும் பொருந்தும். சிங்குலர் ப்ளூரல் ஆகிய இரண்டு பெயர் சொற்களுக்கும் பொருந்தும். அதே போல தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல்களுக்கு சாதாரணமாக பேசும் பொழுது வில்லை பயன்படுத்தி இருப்போம். இங்கே பாரம்பரிய விதியின்படி ஒரு முக்கியத்துவம் அல்லது கடமையின் உணர்வை வெளிப்படுத்த நாம் ஹீ ஷீ இட் தே போன்ற பெயர் சொற்களுக்கு ப்ரொனவுன்களுக்கு வில்லை தவிர்த்து ஷெல்லை பயன்படுத்துகிறோம். ஹீ ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், ஷீ ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், இட் ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், தே ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், ராமா ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், கவிதா ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், பாய் ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், கேர்ள் ஷல் அட்டெண்ட் த மீட்டிங், டாக்டர் ஷல் அட்டெண்ட் த மீட்டிங் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே ஒரு முக்கியத்துவம், ஒரு கடமை உணர்வு, ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று பாரம்பரிய விதி சொல்கிறது. அதனால் நீங்கள் பாரம்பரிய விதியின் பிரகாரம் பேசி பழகுங்கள். அப்படி பேசி பழகும் பொழுது ஒரு முக்கியத்துவம் அல்லது கடமை உணர்வை வெளிப்படுத்தும் பொழுது நாம் விதியை உல்டாவாக பயன்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். சாதாரணமாக பேசும் பொழுது ஐக்கும் வீக்கும் ஷெல்லை பயன்படுத்தி இருப்போம். மற்ற செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு சாதாரணமாக பேசும் பொழுது வில்லை பயன்படுத்தி இருப்போம். இங்கே இந்த முக்கியத்துவம் கடமை உணர்வை வெளிப்படுத்த ஐக்கும் வீக்கும் வில்லை பயன்படுத்தலாம். மற்ற செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் மற்றும் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல்களுக்கு ஷெல்லை பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் குழம்ப வேண்டாம். நீங்கள் பாரம்பரிய விதிகளை பற்றி அதிகமாக தெரியவில்லை என்றால் நான் முன்னரே சொன்னது போல் எல்லா பெயர் சொற்களுக்கும் நீங்கள் வில்லை பயன்படுத்தலாம். வில்லை பயன்படுத்துவதனால் உங்களை யாரும் குற்றவாளி என்று சொல்லப்போவதில்லை. அதனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய வேகமான உலகத்தில் ஷெல்லின் பயன்பாடு குறைந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ், அதாவது பாரம்பரிய விதிகளை பயன்படுத்துவதில் ஐக்கும் வீக்கும் ஷெல்லை பயன்படுத்துவதை, மற்ற பெயர் சொற்களுக்கு வில்லை பயன்படுத்துவதை நார்மல் ஃபியூச்சர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதே ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை, பாரம்பரிய விதிகளை உல்டாவாக பயன்படுத்துவதை ஸ்ட்ராங் ஃபியூச்சர் என்று சொல்கிறார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் இந்த பாரம்பரிய விதியை நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் பயன்படுத்துவோம் என்றால், ஒரு பிளானை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு ப்ரெடிக்ஷனை பற்றி சொல்லும் பொழுது நாம் பயன்படுத்துவோம். இது பெரும்பாலான சமயங்களில் பொதுப்படையாக அப்ஜெக்டிவாக சொல்லுவதாக அமையும். அதற்கு உதாரண வாக்கியங்கள் ஐ ஷல் பி இன் லண்டன் டுமாரோ. இங்கே ஐக்கு ஷல் பயன்படுத்தி இருக்கிறார்கள். யூ வில் see a large building on the left. இங்கே யூக்கு வில்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். he will be wearing blue. இங்கேயும் ஹீக்கு வில்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். we shall not be there when you arrive. நீ அங்கே வரும்பொழுது நான் அங்கே இருக்க மாட்டேன்.
என்று நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். யூ வில் ஃபைண்ட் இஸ் ஆஃபீஸ் ஆன் தி 7th floor. இங்கே யூக்கு வில்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள் நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில். தே வில் அரைவ் லேட். அவர்கள் லேட்டாக வந்து சேர்வார்கள். இது ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை பயன்படுத்துவது தான். அதை நேரடியாக பயன்படுத்துவதை நார்மல் ஃபியூச்சர் என்று சொல்கிறார்கள். அதே போல் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் என்றால் இந்த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை உல்டாவாக பயன்படுத்துவது. அது எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தலாம் என்றால், ஒரு ஸ்ட்ராங் அசர்ஷன், ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் பொழுது, ப்ராமிஸ் அல்லது கமாண்ட், அதாவது ஒரு சத்தியத்தை அல்லது ஒரு கட்டளையை வெளிப்படுத்தும் பொழுது உல்டாவாக ட்ரெடிஷ்னல் விதிகளை பயன்படுத்துகிறார்கள். அதாவது பாரம்பரிய விதிகளை உல்டாவாக பயன்படுத்துகிறார்கள். ஐல் டூ எவ்ரிதிங். இங்கே ஒரு உறுதிப்பாடை பாரம்பரிய விதியின் பிரகாரம் வெளிப்பட்டிருக்கிறார்கள். அதை நாம் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் என்று சொல்கிறோம். நான் எல்லாத்தையும் செய்து விடுவேன். ஐல் டூ எவ்ரிதிங் பாசிபிள் டு ஹெல்ப். அதாவது உதவுவதற்கு என்ன சாத்தியமோ அதற்குண்டான அனைத்தையும் நான் செய்து விடுவேன் என்று அர்த்தம். இதில் உறுதிப்பாடை வெளிப்படுத்துவதாக அர்த்தம். யூ ஷால் பி சாரி ஃபார் திஸ். நீ இதற்காக வருத்தப்பட வேண்டும். இங்கே செல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சரை வெளிப்படுத்துவதாக அர்த்தம். இட் ஷால் பி டன். அது செய்யப்படும். இங்கேயும் இட்டுக்கு செல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சரை வெளிப்படுத்துவதாக அர்த்தம். we will not interfere. நாங்கள் தலையிட மாட்டோம். இங்கே ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. வீக்கு செல்லுக்கு பதிலாக வில்லை பயன்படுத்துவது. யூ ஷல் டூ ஆஸ் யூ ஆர் டோல்ட். உனக்கு என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி செய் அப்படின்னு அர்த்தம். அதனால் யூ ஷல் டூ ஆஸ் யூ ஆர் டோல்ட் இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சரை வெளிப்படுத்துவதாக அர்த்தம். தே ஷல் கிவ் 1 month's notice. அவர்கள் 1 மாதம் நோட்டீஸ் கொடுப்பார்கள். இங்கேயும் யூஸ்வலாக நார்மல் ஃபியூச்சராக இருந்ததுன்னா நம்ம தேக்கு வில்லை பயன்படுத்துவோம். வில்லுக்கு பதிலாக செல்லை பயன்படுத்தினால இது ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சரை வெளிப்படுத்துவதாக அர்த்தம். ஆக இதே ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை நாம் நார்மல் ஃபியூச்சர், ஸ்ட்ராங் ஃபியூச்சர் என்று சொல்லி பயன்படுத்துகிறோம். உறுதிப்பாடு, ஒரு கடமை உணர்வு அல்லது ஒரு முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நாம் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் சென்ஸில் வில்லையும் ஷெல்லையும் உல்டாவாக பயன்படுத்துவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வில்லையும் செல்லையும் கேள்வி வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம். பொதுவாக கேள்வி வாக்கியங்கள் நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் தான் உருவாக்கப்படுகின்றன. இந்த நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் ஐக்கும் வீக்கும் நாம் செல்லை பயன்படுத்த வேண்டும். அதே போல செகண்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல் ப்ரொனவுன்களான பிரதி பெயர் சொற்களுக்கு நாம் வில்லை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் shall I make some lunch என்று தான் கேட்க வேண்டும். இங்கே இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் ஏதாவது மதிய உணவு தயார் செய்யட்டுமா என்று அர்த்தம். shall we help you with your bags. அதாவது ஒரு விருந்தாளி அவருடைய பேக்ஸ் எல்லாமே அவரே கையில் எடுத்துட்டு போறாரு. அப்ப பார்த்து கேட்கிறோம், நாங்க இந்த பேக் எடுத்துட்டு வரக்கு உதவி பண்ணட்டுமா என்று கேட்கிறோம். shall we help you with your bags. அதே போல shall we go to the park later. நாம் பின்னர் பார்க்குக்கு செல்வோமா என்று shall ஐ பயன்படுத்துகிறோம் வீக்காக. shall we have something to eat. நாம் ஏதாவது சாப்பிடுவோமா என்று வீக்காக shall ஐ பயன்படுத்தியிருக்கிறோம். who shall we invite to the party. பார்ட்டிக்கு யாரையெல்லாம் அழைக்கலாம். இங்கேயும் வீக்கு shall ஐ பயன்படுத்தியிருக்கிறோம். நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் பயன்படுத்தியிருக்கிறோம். what shall we do after we have watched the film. படத்தை பார்த்ததற்கு பின்னர் நாம் என்ன செய்யலாம். இங்கும் வீக்கு shall ஐ பயன்படுத்தி இருக்கிறோம். ஆக ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல், ஐ, வி இரண்டு பெயர் சொற்களுக்கும் நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் கேள்வி வாக்கியங்களில் shall ஐ தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல செகண்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல், நீ, நீங்கள், அதாவது யூ, யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல், அதாவது ஹி, ஷி, இட், தே, அவன், அவள், அது, அவர்கள் போன்ற பெயர் சொற்களுக்கு நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் வில்லை தான் பயன்படுத்த வேண்டும். இங்கே உதாரண வாக்கியங்கள் கவனியுங்கள். will you get me a glass of water. நீ எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வருகிறாயா. இங்கு நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் யூக்காக will பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. will you bring some more water please. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கிறீர்களா. இங்கும் யூக்காக will பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. will he come today. அவன் இன்றைக்கு வருவானா. இங்கே ஹீக்காக நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் will பயன்பட்டிருக்கிறது. will she reach tomorrow. நாளை அவள் வந்து சேர்வாளா. இங்கே சீக்காக
வில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. will it rain today, இன்றைக்கு மழை பெய்யுமா, இங்கே இட்டுக்காக will பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில். will they complete the work at least by next week, அடுத்த வாரத்திற்குள்ளாக அவர்கள் இந்த வேலையை நிறைவு செய்வார்களா என்று தேக்காக will நார்மல் ஃபியூச்சர் சென்ஸில் பயன்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் கேள்வி வாக்கியங்களில் நாம் ஸ்ட்ராங் ஃபியூச்சரை பயன்படுத்துவதில்லை. அப்படி பயன்படுத்த நீங்க விரும்பினால் ஷெல்லையும் வில்லையும் உல்டாவாக பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த கேள்வி வாக்கியங்களில் ஷெல்லும் வில்லும் உல்டாவாக பயன்படுத்தப்படுவதில்லை. அப்படி பயன்படுத்தினாலும் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் சென்ஸில் அது தப்பில்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஆக கேள்வி வாக்கியங்களும் அந்த கேள்வி வாக்கியங்களில் வில்லும் ஷெல்லும் எப்படி பயன்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் ஆழமாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய ஆங்கில பேச்சுக்களை உருவாக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக லீகல் டாக்குமெண்ட்ஸ் தயார் செய்யும் பொழுது அந்த டாக்குமெண்ட்ஸில் உதவி வினைச்சொல்லாக ஷெல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அங்கே பெரும்பாலும் வில் வந்திருக்காது. இந்த ஷெல் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் வேண்டும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு ஈச் பார்ட்டி ஷல் கிவ் 1 month's notice in writing in the event of termination. டெர்மினேட் செய்யப்படும் பட்சத்தில் ஒவ்வொரு பார்ட்டியும் 1 month's prior notice எழுத்து மூலியமாக கொடுக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தம். இங்கே கொடுக்கப்படும் என்பதை விட கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் ஷெல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக the test shall be carried out by an independent body. டெஸ்ட்டுகளை ஒரு தன்னிச்சையான அமைப்பு அல்லது ஒரு தனித்த அமைப்பு நடத்த வேண்டும் என்ற அர்த்தம். டெஸ்ட் shall be carried out by an independent body. Mr. Lopez shall begin his talk at 2:30 p.m. இங்கே மிஸ்டர் லோபஸ் அவரது பேச்சை 2:30 மணிக்கு தொடங்குவார் என்பதை ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சர் சென்ஸில் அமைத்துள்ளோம். மிஸ்டர் லோபஸ் ஷல் பிகின் இஸ் டாக் அட் 2:30 p.m. என்பது இங்கே லோபஸ் அவரது பேச்சை 2:30 மணிக்கு தொடங்க வேண்டும் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். கடைசியாக ஆக்சஸ் டு தி சிட்டி சென்டர் shall be limited today due to marathon. சிட்டி சென்டர் செல்வதற்கு மாரத்தான் நடப்பதனால் இன்றைக்கு அனுமதி கிடையாது என்று ஒரு கட்டளையாக shall be பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக பொதுவாக லீகல் டாக்குமெண்ட்ஸ், லீகல் சமாச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கியங்களில் ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சரை பற்றி மென்ஷன் பண்ணும் பொழுது ஷெல் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான இடங்களில் நாம் வில்லை பயன்படுத்தக்கூடாது. ஷெல்லை பயன்படுத்தும் போது ஒரு கட்டாயம், ஒரு கண்டிப்பு, ஒரு சட்டம் அங்கே வெளிப்படுகிறது என்று அர்த்தம்.